அடக்குமுறைகளுக்கு எதிரான எமது ஊடக பயணத்தில் இணைய எதிர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு எதிர் மீடியாவின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பிரதானமாக நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் அதாவது லண்டனிலே நடக்க போகின்ற இந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் தான் நாங்கள் கலந்துரையாட போகின்றோம். முக்கியமாக உங்களுக்கே தெரியும், லண்டன் அசெம்பிளி எலெக்ஷன் வரப்போகின்ற 6ஆம் தேதி மே மாதம் நடைபெற இருக்கின்றது. அதாவது லண்டன் அசெம்பிளி எலெக்ஷன் என்றாலே உங்களுக்கு தெரியும், லண்டன் மேஜர் எலெக்ஷன் தான் நடைபெறப் போகின்றது. அந்த வகையில் பிரதானமாக லாவண்யா தமிழ் பேசும் மக்களுக்கு குரலாக பல தடவை பல அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்த அந்த வகையில் லாவண்யா இணைந்திருக்கின்றார். வணக்கம் லாவண்யா. வணக்கம் மதன். சொல்லுங்க லாவண்யா, இந்த தேர்தல் தொடர்பாக எந்த கட்சியில் நீங்கள் இந்த தேர்தலில் நிற்கிறீர்கள்? ட்ரேட் யூனியனிஸ்ட் அண்ட் சோசலிஸ்ட் கோலிஷன்ற பார்ட்டியில தான் நான் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். இந்த பார்ட்டி என்னன்னா ட்ரேட் யூனியனும் சோசலிஸ்ட் பார்ட்டியும் ஜாயின் பண்ணின ஒரு கோலிஷன் தான் இந்த பார்ட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியலில் டஸ்க் எகெயின்ஸ்ட் கட்டுன்னு இருக்கும். முக்கியமாக இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பார்ட்டியை ஆர்எம்டி சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் ஆர்எம்டி இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் செக்டரில் உள்ள ஒரு யூனியன். இந்த யூனியன் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் கால் பண்ணுனா எல்லா ஃபுல் யூகேவும் ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரைக் கால் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் ஆர்எம்டி இந்த கோலிஷனை சப்போர்ட் பண்ணுது. முக்கியமாக இந்த நீங்க சொல்லியிருக்கிற இந்த சோசியலிஸ்ட் கோலிஷன் சொல்றேன். இப்ப இந்த தேர்தல் அட்டையில அப்படி ஒரு இருக்குமா, இல்லாட்டி டஸ்க் மட்டும் ஏதாச்சும் பேர்? ஓகே, என்னன்னா இப்ப தேர்தல் இந்த பலட் ஷீட்ல டஸ்க் எகெயின்ஸ்ட் கட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பலட் பேப்பர் இருக்கும். ஒன்று பிங்க், yellow, orange இருக்கும். இப்போ இந்த பிங்க் மெயினாக லண்டன் மேயர் போட்டியிடுறவங்களுக்கு அவங்களோட பேரோட அவங்க என்ன கட்சின்னு இருக்கும். இப்போ அதுலேயே எல்லோ பேப்பரில் என்னென்னா டஸ்க்குன்னு இருக்கும். இப்போ அதில் வைட் லிஸ்டில் இல்லாத மெம்பர்ஸ் ஓட் பண்ணலாம். அது எல்லா இடத்துலையும் அந்த எல்லோ பேப்பரில் டஸ்க் இருக்காது. ஸோ சர்டன் பிளேஸில் மட்டும் டஸ்க் எகெயின்ஸ்ட் கட்னு இருக்கும். நீங்கள் அதுக்கு ஓட் பண்ணினதுக்கு பிறகு ஆரஞ்ச் பலட் சீட் ஆல் ஓவர் த லண்டன், அது ஒரு வைட் லிஸ்ட். லண்டனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த லிஸ்ட்டில் ஓட் பண்ணலாம். டஸ்க் அப்படின்னு இருக்கும், டஸ்க் எகெயின்ஸ்ட் கட்னு இருக்கும். அது அந்த வைட் லிஸ்ட்டில் தான் வைட் லிஸ்ட் மெம்பராக நான் நிற்கிறேன். ஓம் லாவண்யா, அப்போ நீங்கள் தேர்தல் தொடர்பாக எப்படி ஓட் பண்ணுறது, இந்த அடிப்படையில் ஓட் பண்ணுவது என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். நன்றி லாவண்யா. அடுத்ததாக நான் கேட்க போகிற விடயம் உங்களுக்கே தெரியும், பிரித்தானியாவிலே பல கட்சிகள் இருக்கின்றன. பிரதானமான கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கன்சர்வேட்டிவ், லேபர் பார்ட்டி, லிபரல் அப்படின்னு சொல்லி இதர கட்சிகள் இருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த கட்சிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்னதாக இருந்தது? ஓகே, முக்கியமான கேள்வி மதன். இது இப்போ டஸ்க் எகெயின்ஸ்ட் கட்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நீங்கள் மென்ஷன் பண்ண லேபர் பார்ட்டியாக இருக்கட்டும், கன்சர்வேட்டிவ் பார்ட்டியாக இருக்கும், மாறி 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 அவங்க ஆட்சிக்கு வந்தால் இந்த கிரைசஸ் ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் மத்தியில் இருக்கிற எந்த கிரைசஸுமே இது வரைக்கும் சோல்வ் படலை. ஆனால் எல்லாமே இந்த ட்ரேட் யூனியனால் ஃபைட் பண்ணி அப்படி தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பார்ட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா கிரைசிஸையும் கையில் எடுத்து இங்கே இருக்கிற எகெயின்ஸ்ட் கட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ரேசிஸ்டுக்கு எகெயின்ஸ்டாக எல்லா இந்த மாதிரியான பிரச்சனைகளை எடுத்து செய்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறனால தான் நான் இந்த பார்ட்டியில் ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஆமாம், முக்கியமாக லாவண்யா, நீண்ட காலமாக நீங்கள் இந்த அரசியல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சாதாரணமாக இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களது உரிமைகள், பிரித்தானியாவில் இருக்கின்ற மக்களின் உரிமைகள் என்று பல போராட்டங்களில் இணைத்திருக்கின்றீர்கள், பல அமைப்புகளோட வேலை செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் கோபினுடைய மக்கள் எழுச்சி பல ட்ரேட் யூனியன்கள், பல ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் அந்த கோபின் பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார்கள். அந்த வகையில் இந்த நீங்க சொல்லுகின்ற டஸ்க் என்ற கட்சியும் அதுக்கு ஆதரவாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஸோ அந்த வகையில் இப்போ நீங்க ஒரு ஷாப்பா என்ன டிமாண்டை வைக்கிறீர்கள் இந்த தேர்தல் மூலமாக?
நீங்கள் கோபினை பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க, இது முக்கியமான விஷயம் மதன். இப்போ இனி கோபின் பொலிசிஸை தான் நாங்கள் பேச முடியுமே தவிர கோபின் லேபர் பார்ட்டியை பற்றி காய்க்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாமா ஃபுல்லாக கோபின் பொலிசியை கையில் எடுக்கலை. அவர் ஒரு ரைட் விங்காக தான் இருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துட்டோம்னா ஹவுசிங் கிரைசிஸ் எடுத்துக்கலாம். என்னென்னா அதில் ஏரியாஸ் ரெண்ட் ஏரியாஸ் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்மேட்டை கோபின் பாலிசியில் வச்சுருந்தாங்க. அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாமா அதை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இல்லை 2 வருஷத்துக்கு இடையில அதை பே பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே இப்போ கோபின் பாலிசி ஒரு மக்களுக்கு அடிப்படையில் இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லா பாலிசிஸுக்கும் எல்லா கிரைசிஸுக்கும் எகேன்ஸ்டா சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கோபின் பாலிசிகள் எப்படி இருந்தது, இப்ப மாற்றம் எப்படி வந்திருக்கிறது. நீங்கள் ஷாப்பா வைக்கின்ற அந்த டிமாண்டை சொல்லுங்க, என்ன ஷாப்பா வைக்கிறீங்க அந்த டிமாண்டுகளை மட்டும். ஓகே, இப்போ இந்த கட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆஃப்டர் பெண்டமிக்கு பிறகு நிறைய கிரைசிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அதில் எல்லா அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதை எல்லாம் தேசியமயப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக எல்லா கவுன்சிலுக்கெல்லாம் நியூ பில்டிங் பில்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க ஏன் பில்ட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஃபண்ட் தடை செய்யப்படுது, கட்டுப்படுத்தப்படுது, அதை குறைக்கிறாங்க. அதனால நிறைய பில்ட் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால இங்கே இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ் மக்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவித்து நிற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தமிழ் வேட்பாளர்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா இங்கே இருக்கிற அகதிகளுக்கு வேலை செய்கிற உரிமை இல்லை. அந்த உரிமையை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு மோஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ட்ரேட் யூனியனால சப்போர்ட் பண்றாங்க. இங்க இருக்கிற அகதிகளை நாட்டுக்கு அனுப்புறதை நிறுத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யங் பீப்புள் இப்போ பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன் பீப்புளுக்கு மேலே ஒர்க் இல்லாமல் இருக்கிறாங்க, அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் ஆதரவு தெரிவித்து லோ பே, ஹவுசிங் கிரைசஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த பார்ட்டி நிற்குது. ஸோ அதனால தான் இதுதான் எங்களோட டிமாண்ட். நிச்சயமாக லாவணியா கூறிய விடயங்களிலிருந்து நாங்கள் பார்த்தோமா என்றால், இப்ப நாங்கள் வாழும் நாட்டில் இருக்கின்ற அரசியல் பற்றி மிகவும் நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டும். ஏன்னு சொன்னா கவனம் செலுத்த வேண்டும். காரணம் இங்க இருக்கின்ற மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுவது. இவ்வாறு லாவணியா பல போராட்டங்களை இணைத்திருக்கிறார், பல ட்ரேட் யூனியன்கள் பல கட்சிகளுடன் இணைந்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் ஒரு தமிழ் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் நிற்பதால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றுதான் லாவணியா இந்த தேர்தலிலே நிற்கின்றார். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம், டஸ்க் அகெயின்ஸ்ட் கட்ஸ், அதாவது இந்த சோசியலிஸ்ட் கோலிஷன் இந்த பார்ட்டியில லாவணியா இருக்கின்றார். அதே மாதிரி அவர் கூறியது போல இங்க இருக்கின்ற சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றுதான் அவ தொடர்ந்து இந்த கட்சியில் பயணிப்பான்னு சொல்லி உறுதி அளிக்கின்றார். அதே சமயம் இங்க இருக்கின்ற அகதிகள் மற்றும் இங்க இருக்கின்ற மக்கள், அதாவது உங்களுக்கே தெரியும், பல மக்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள், பல பேர் வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், பல பேர் கவுன்சில் பிரச்சனையாக இருக்கிறார்கள், பல பேருக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை தற்பொழுது ஆளுங்கட்சிகள் தீர்க்க முடியாததை இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் கோபின் பொலிசியை பார்த்திருந்தோம். அது சாதாரண மக்களுக்கான பிரச்சாரமாகத்தான் இருந்தது. அதே பொலிசியை இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், இதை அந்த கோபின் பொலிசியை விட்டால் இங்க இருக்கின்ற சாதாரண மக்கள் இன்னும் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை எதிர்நோக்குவார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் இப்படி ஒரு மாற்று அரசியலை இவர் முன்வைக்கின்றார்கள். அந்த வகையில் லாவணியா நீங்கள் கூறுங்கள், இந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த லண்டன் மேஜர் எலெக்ஷன் தான் இப்ப நடக்க போகின்றது. அந்த வகையில் இதற்கு முன்னமே நாங்கள் பார்த்திருந்தோம், லண்டன் மேயர் எலெக்ஷனில் எப்படியான ஆட்கள் இருந்து
எவ்வளவு ப்ரெஷர் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த சோசியலிசம் மூலமாக சோசியலிஸ்ட் கோலிஷன் மூலமாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஒரு ப்ரெஷரை உருவாக்க வேண்டும் அடிப்படையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் கூறுங்கள், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, எப்படி நீங்க அதை செயற்படுத்த போறீங்க, எப்படி அந்த பலத்தை நீங்க பெற போறீங்கன்றத ஒரு குறிப்பிட்டு சொல்லுங்க மக்களுக்கு. ஓகே, என்னோட சேர்த்து 25 பேர் வந்து இந்த லண்டன் வைட் லிஸ்ட்ல வந்து போட்டி போடுறாங்க. முக்கியமாக இந்த எலெக்ஷன் வந்து என்னன்னா லண்டன் அசெம்பிளி எலெக்ஷன், சிட்டி ஹாலுக்கு நாங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதன், இங்கே இருக்கிற எல்லா சேவைகளுக்கான கட்ஸ் வந்து கண்டினியூவாக இப்போ ஒரு டெக்கெட்க்கு மேலே வந்து இந்த கண்டினியூவாக இது நடந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து நிறுத்தணும், இல்லை ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், ஒரு பெர்ஸ்பெக்டிவை நாங்கள் வைக்கணும்னா சிட்டி ஹாலில் வந்து ஒரு சோஷலிஸ்ட் வந்து இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் முக்கியமாக வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான காரணம். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ நான் மட்டும்னா என்னோட சேர்ந்து நிற்கிறவங்க வந்து இப்போ நான் வந்து ஒரு தமிழ் பேக்ரவுண்டில் நிற்கிறேன். இங்கே வந்து எல்லா பேக்ரவுண்ட்லேருந்தும் இருக்கிறாங்க. எப்படின்னா ஹவுசிங் ஒர்க்கர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்காக போராடுறவங்க நிற்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் நிற்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் வந்து இந்த கட்சியில் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து அன்எம்ப்ளாயி, ரீசெண்டாக வந்து ஒர்க்கை விட்டு நிறுத்தினவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ஃபைட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டஸ்க் எகெயின்ஸ்ட் கட் இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க. நிச்சயமாக லாவணியா கூறியது போல இந்த டஸ்க் அகெயின்ஸ்ட் கட்ஸுக்கு மக்கள் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். காரணம் என்று சொன்னால், உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல லாவணியா சொல்லுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அல்லது பிரச்சனைகளுக்கான மாற்றத்தை நாங்கள் எப்படி உருவாக்க வேண்டும் என்றுதான் லாவணியா இந்த தேர்தலில் நிற்கிறார்கள். அதுவும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில், பிரித்தானியாவில் 3 லட்சத்துக்கு மேலே அதிகமான தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு போராட்ட சக்திகளுடன் இணைஞ்சு செயற்படுவதில் நாங்கள் பெருமைப்படணும். அந்த விடயத்தில் இறுதியாக லாவணியாவிடம் இந்த கேள்வியை முடித்துக் கொள்வோம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது லாவணியா கூறுங்கள், இந்த தேர்தலில் எப்படி உங்கள் கட்சியை நாங்கள் தேர்தல் அட்டையில் எப்படி உங்கள் கட்சியை தேர்ந்தெடுப்பது, எப்படி உங்கள் கட்சி பாட்டியலை நாங்கள் பார்ப்பது, எப்படி அந்த வாக்கை செலுத்துவது என்பதை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். லாவணியா கூறுங்கள். ஓகே, தேங்க்ஸ் மதன். லண்டன் அசெம்பிளி எலெக்ஷன்ல வந்து 3 பலட் ஷீட் இருக்கும். ஒரு சீட் வந்து பிங்க் கலர்லையும், ஒரு சீட் வந்து yellow கலர்லையும், ஒரு சீட் வந்து ஆரஞ்சு கலர்லையும் இருக்கும். இதில் பிங்க் கலர்ல உள்ள லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கட்சியோட பேரும் அண்ட் அந்த வேட்பாளரோட பேர் இருக்கும். அதுதான் வந்து லண்டன் மேயருக்கான லிஸ்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து yellow லிஸ்ட் இருக்கும். அதில் வந்து டஸ்க் என்ற பேர் இருக்கும், டஸ்க் எகெயின்ஸ்ட் கட்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து எல்லா லண்டன் வைட் ஏரியாவில் இருக்காது, சர்டன் பிளேஸில் மட்டும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம். டஸ்க் எகெயின்ஸ்ட் கட். 3வது வந்து ஆரஞ்சு பலட் பேப்பர். இது வந்து லண்டனில் வைட் லிஸ்ட் அசெம்பிளியில் உள்ள அவ்வளோ மெம்பர்ஸும் நிற்பாங்க. அதில் தான் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இன்னொரு 25 பேர் என்னோட சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த வைட் லிஸ்ட், ஆரஞ்சு கலர் லிஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருந்து ஓட் பண்ணணும். அந்த சிம்பிள் இருக்கும், டஸ்க் எகெயின்ஸ்ட் கட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் வந்து இப்போ இந்த கட்சியை பொறுத்தளவில் எங்களுக்கு ஒரு மாற்றம் தேவை. நம்ம இங்கே யூகேல பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு லேபர் பார்ட்டியோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோ வந்தாலும் அவங்களோட வைக்கிற பாலிசிஸை வந்து இதுவரைக்கும் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை, யாருமே வந்து அதை கடைப்பிடிக்கலைன்னு சொல்லணும். ஸோ இந்த சேவைகளுக்கு, முக்கியமான சேவைகளுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம இந்த சேவைகளுக்கு வந்து குறைக்கிறாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நாங்கள் போராடணும். அது வந்து எங்களுக்கான உரிமை. அந்த உரிமையை வந்து நாங்கள் வென்றெடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகும்போதே ஒரு கடனில் தான் போகிறாங்க. அவங்க வெளியே வரும்போது யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாமே ஒரு கடனில் தான் வராங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு கடன் இருக்கிற ஒரு ஜெனரேஷனாக தான் இங்கே வந்து உருவாகுது. அதனால நாங்கள் வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நாங்கள் போராடுறோம். அதனால நீங்கள் கட்டாயம் வந்து டஸ்க்கு தான் ஓட் பண்ணணும்.
நன்றி லாவணியா. கொள்கை அடிப்படையில் இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும். லாவணியா தேர்தல் தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார். நாங்களும் இந்த காணொலியூடாக எப்படி இந்த தேர்தலை நாங்கள் வாக்களிப்பது மற்றும் எந்த கட்சிக்கு வாக்களிப்பது என்பதை நாங்கள் கீழே காட்டியிருக்கின்றோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்தும் எங்கள் எதிர் மீடியாவில் இணைந்திருங்கள். நாங்கள் தொடர்ந்து இவ்வாறான அரசியல் பதிவுகள், அரசியல் கலந்துரையாடல்களை தொடர்ந்து நடத்த இருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி. மதன்.